ஹலோ நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம பூண்டு தொழிலை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்டு பூண்டோடைய விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா, அல்லது பூண்டோடைய விலை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் பூண்டு என்ன விலைக்கு போகுதோ அதே விலைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சப்ளை பண்ணுறதுக்காக சில ட்ரேடர்ஸும் பார்த்திங்கன்னா தயாராக இருக்கிறாங்க. அவங்க மூலயமாவும் நம்ம பார்த்திங்கன்னா பூண்டு கொள்முதல் பண்ணிக்கலாம். மினிமம் 3 டன் நம்ம ஆர்டர் கொடுத்தா அவங்க நமக்கு சப்ளை பண்ண தயாராக இருக்கிறாங்க. கூடவே பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த பூண்டு தொழிலை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு கூடவே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு முக்கியமாக எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த பூண்டு தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பூண்டோடைய விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பூண்டோடைய விலை குறையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா மழை அதிகமான அளவுக்கு பெஞ்சு விளைச்சல் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுடுச்சு. அண்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிலோடைய தாக்கத்தால் பூண்டோடைய விளைச்சல் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு குறைஞ்சிடுச்சு. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த வருடம் பூண்டு விளைச்சல் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால்னு பூண்டோடைய விலை குறையறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அப்போ பூண்டோடைய விலையெல்லாம் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பூண்டு, அதாவது ஸ்டார்ட் ஆகிற ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா கிலோ 90 ரூபா, 100 ரூபா, இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் மாநிலத்திலே குறையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் ஒரு மீடியம் குவாலிட்டியில் இருக்கிற பூண்டெல்லாம் வாங்கணுன்னா கிலோ 75 ரூபா, 80 ரூபா இந்த ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா வாங்க முடியும். ஆனால் பூண்டு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல கிளியராகவும் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அங்கே பார்த்து மீடியம் குவாலிட்டி பூண்டு தான் அது பார்த்திங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு பூண்டு நல்ல கிளியராகவும் அண்டு தெளிவாகவும் இருக்கும். அந்த பூண்டுலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 90 ரூபாய்க்கு கீழே விலை இறங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அண்டு நம்ம ஏரியாவில் 150 ரூபாய்க்கு ஹோல்சேலில் விற்கிற பூண்டை நம்ம அங்கே பார்த்திங்கன்னா 90 ரூபா, 100 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட முடியும். அதே போல் பூண்டோடைய விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ முன்ன பின்ன ஒரு 10 ரூபா, 20 ரூபா பார்த்திங்கன்னா பூண்டோடைய விலையில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மண்டிக்கு பூண்டு வரத்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா விலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சடனாக ஒரு 10 ரூபாயோ அல்லது 20 ரூபா வரையும் பார்த்திங்கன்னா ஏறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ பூண்டோடைய விளைச்சல் கம்மியாயிடுச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த வருடம் பூண்டோடைய விலை அதிகமான அளவுக்கு இருக்குது. இந்த பூண்டு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க பெரிய அளவுக்கு முதலீடுகளை இந்த டைம் போடாதீங்க. ஒரு மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டன் வாங்குற மாதிரியாக இருந்தாலே உங்களுக்கு தாராளமாக 3 லட்ச ரூபா வரையும் வந்துடும். சரிங்களா? அதனால் பூண்டை கொண்டு உங்களால் ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பூண்டு மார்க்கெட்டிங் விற்பனை பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஏரியாவை பொறுத்த வரையிலையும் பெரிய அளவுக்கு, அதாவது 90% பூண்டு பார்த்திங்கன்னா வெளி மாநிலங்கள், மத்திய பிரதேஷ் அண்டு ராஜஸ்தான் இந்த மாதிரியான மாநிலங்களில் இருந்து தான் அதிகமான அளவுக்கு பூண்டு விற்பனைக்காக வாங்கிக்கிட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால்னு பார்த்திங்கன்னா நீங்கள் பூண்டு தொழிலை எடுத்து பண்ணுறப்ப உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோல்சேலாக கைமாற்றி விட்டால் கூட கிலோவுக்கு தாராளமாக மினிமம் 15 ரூபா வரையும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் டைரக்ட் மார்க்கெட்டிங்கோ அல்லது ரீட்டைலர்ஸ்க்கோ சப்ளை பண்ணுறப்ப கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 20 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரையும் லாபங்கள் கிடைக்கும். உங்களால் எந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ண முடியுமோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 பேர் பூண்டு சப்ளை பண்ண தயாராக இருக்கிறாங்க. இவங்களுடைய அட்ரஸும் அண்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்கள் பூண்டு கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இவங்க மூலயமா தாராளமாக பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ணிக்கலாம். இவங்க ரெகுலராக ஏபிஎம்சியில் என்ன ரேட்டுக்கு பூண்டு போகுதோ அதே ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பூண்டை சப்ளை பண்ண தயாராக இருக்கிறாங்க. ஸோ அதனால நீங்கள் இவங்கக்கிட்ட இருந்தும் பூண்டு பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ணலாம். அண்டு பூண்டு கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தயவு செஞ்சு நேரடியாக போங்க. ஸோ நேரடியாக போயிட்டு பூண்டு கொள்முதல் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. அண்டு குவாலிட்டியெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து பூண்டை வாங்குங்க.
இங்கே இருந்துக்கிட்டு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆன்லைன் மூலயமா எந்த ஒரு மணி டிரான்சாக்ஷனையும் நீங்கள் கண்டினியூ பண்ணாதீங்க. நேரடியாக போய் பார்த்து வாங்குங்க. அதுதான் ரொம்பவும் வந்து நல்லது. அதுக்கு அடுத்து நீங்கள் பூண்டை வந்து வாங்குறப்ப பூண்டை வந்து கையில் எடுத்து பாருங்கள். ஏன்னா ஈரப்பூண்டை கொடுத்தும் வந்து சில டைம் வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஈரப்பூண்டு வந்து நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து 5% அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் பூண்டை வந்து கொள்முதல் பண்ணிக்கிட்டு வந்து ஒரே வாரத்தில் வந்து கைமாற்றி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து லாஸ் இருக்காது. நீங்கள் வந்து ஸ்டாக் ப்ராப்பராக, அதாவது ஒரு 10 நாள் 20 நாள் இந்த மாதிரி ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா அந்த வெயிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதாவது வந்து ஈரப்பூண்டு பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் வந்து பூண்டை நீங்கள் கையில் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பூண்டு வந்து ஈரமாக இருந்தால் வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்டு நீங்கள் வந்து அந்த பூண்டை கையில் எடுக்கிறப்பே உங்களால் பார்த்திங்கன்னா அதை ஃபீல் பண்ண முடியும். அதனால் பூண்டை கையில் எடுத்து பார்த்தும் வாங்குங்க. நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பூண்டுலாம் என்ன ரேட்டுப்பா போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பூண்டுலாம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 120, 130 இந்த ரேட்டில் இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? பாக்ஸ் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 120லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பாக்ஸ் ஐட்டத்துலேயே நல்ல லட்டு குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா கிலோ 140 ரூபாய்க்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ பூண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த மாதிரியான பூண்டு வந்து கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஏரியாவில் வந்து எந்த மாதிரியான பூண்டு வந்து அதிகமாக அளவுக்கு சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல ஸ்டடி பண்ணிங்க. அண்ட் அதை ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் பூண்டை பார்த்தீங்கன்னா கொள்முதல் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரையிலையும் நீங்கள் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு குவாலிட்டி பூண்டெல்லாம் வந்து கொள்முதல் பண்ணாதீங்க. அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். நல்ல பூண்டு பார்க்கறதுக்கு வந்து நல்ல குவாலிட்டி கிளியராகவும் இருக்கும். அண்டு பூண்டோடைய சைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான பூண்டை வந்து கொள்முதல் பண்ணுங்கள். அதெல்லாம் கிலோ 90 ரூபாய் 100 ரூபாயில் அவைலபிளாக இருக்குது. அந்த பூண்டை நீங்கள் இங்கே வாங்கிட்டு வந்து இங்கே நீங்கள் விற்பனை பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அது மூலயமா கிடைக்கக்கூடிய லாபங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு கிலோவுக்கு வந்து மினிமம் 20 ரூபாய் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட நீங்கள் 3 டன் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 60,000 ரூபாய் வரையும் கிடைக்கும். அண்டு இந்த பூண்டு மார்க்கெட்டிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு நாளைக்கு வந்து 1 டன், அதாவது 1000 கிலோலாம் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து விற்பனை செய்ய முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் வந்து பிஸ்னஸ் டு கன்சூமர் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து சேல்ஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு மினிமமான மார்ஜின் வச்சு சேல்ஸ் பண்ணுறப்ப உங்களுடைய சேல்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அண்டு கூடவே பார்த்திங்கன்னா வந்து முடிஞ்ச வரையிலையும் ஹோல்சேல் அண்டு டைரக்ட் மார்க்கெட்டிங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டைரக்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு டாடா ஏசியில் வந்து பூண்டை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு, அதாவது லோடு ஏற்றிக்கிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு வில்லேஜாக போயிட்டு சேல்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறப்ப ஒரு நாளைக்கு 1 டன் பார்த்திங்கன்னா உங்களால் சாலிடாக வந்து சேல்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு இந்த தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு லாபங்கள் பார்த்திங்கன்னா கிடைக்கும். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஏற்கனவே பூண்டு தொழில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அது நம்மளுடைய சேனலோடைய வியூவர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். அண்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சப்போர்ட்டை மறக்காமல் நம்ம சேனலுக்கு ரெகுலராக கொடுங்க. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். இந்த சேனலில் நம்ம ரெகுலராக வந்து பூண்டோடைய விலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா பூண்டு சப்ளையரோடைய அட்ரஸும் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக தகவல்கள் தேவைப்பட்டால் நீங்கள் அவங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசி தேவையான தகவல்களை கேட்டுக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.